பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீசடகோபவாங்மயம் சகஸ்ரசகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலுமோவினையும் வாழ்வினையும் ஒதும் குருகையர்வோம் யாழினி செய்வேதத்தியல். 10 5ஆம் திருவாய்மொழி 3ஆம் பாட்டு. தானே உலகெல்லாம் தானே படைத்து இடந்து தானே உண்டு முழ்ந்து தானே ஆழ்வானே. நாராயணனான தானே சர்வ எல்லா ஜகத்துக்கும் உள்ளுரைகின்ற பரமாத்மாவாய் உள்ளவன் அப்பெருமான் தானே. யாரு ஒருவருடைய துணையும் இல்லாதவனாக உலகங்களை எல்லாம் படைத்து பிரளய காலத்திலே இடந்தெடுத்து ஒருவருடைய விருப்பமில்லாதபடி தானே சமயங்களிலே உண்பதும் உமிழ்வதும் செய்து தானே எல்லாருக்கும் நிர்வாகனாக இருப்பவன் என்பது பாட்டின் பொருள். அதிலே அத்வைதவாதிகள் சொல்லுகின்ற அந்த பரமாத்மாவை தவிர ஜீவாத்மாக்கள் என்று வேறு கிடையாது என்பதை நேற்றைய தினம் விரிவாக சொல்லி அதற்கும் மேலே தானே படைத்து தமப்பரேயேகி பவதி என்று சாஸ்திரம், அதாவது மூல பிரகிருதியானது பரமாத்மாவினிடத்தில் ஒன்றுபட்டது என்பது இதனுடைய பொருள். ஆக சூக்ஷ்ம வடிவமடைந்த ஆன்மாக்களையும் பிரகிருதியையும் சரீரமாக உடையவனான தானே சகல லோகங்களையும் உண்டாக்கினான் என்பது இதனுடைய பொருள். தானே என்பதில் உள்ள அந்த ஏவகாரத்திற்கு என்ன பொருள் என்றால், மூல பிரகிருதியை விட வேறுபடாத நிலையுடையதாகையாலே விரும்புவாரும் இன்றைக்கே இவனுடைய அருளாலே இவன் உண்டாக்கினான். யாருமே தங்களை உண்டாக்கும்படியாக பிரார்த்திக்க முடியாத நிலையிலே இருந்த பொழுது கேவலம் தன்னுடைய கருணையாலே இந்த ஆத்மாக்களுக்கு கரண கலேபரங்களை, உடம்பு அவயவங்கள் இவைகளை கொடுத்து இவைகளை உலாவவிட்ட எம்பெருமான் என்பது பொருள். ஸ்ரீபராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே அதிதவிசேஷிதான் பிரளயசீமணி சம்சரதா கரண கலேபரைர்கடயிதும் தயமானமனாः வரத நிஜேச்சைவ
பரவானகரோ பிரகிருதிம் மகதபிமானபூத கரணாவளி கோரகிணீம் என்று சொல்லுகின்றார். வரத ஊழிக்காலத்திலே அச்சேதனத்தை காட்டிலும் வாசியற்றவர்களாய் துவழ்கின்ற ஜீவராசிகளை இந்திரியங்களோடும் சரீரங்களோடும் சேர்க்க திருவுள்ளமிறங்கிறவனாய் சத்திய சங்கல்ப அதீனனாய் மூல பிரகிருதியை மகான் அகங்காரம் பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் என்கிற இவற்றினுடைய வரிசையாகிற அரும்புகளை உடையதாம்படி பண்ணினாய். அதாவது நித்தியர்களான என்றும் அழியாதவர்களான ஆத்மாக்களுக்கு சிருஷ்டியாவது என்னன்னு கேட்டா, அந்த ஆத்மாக்களை உடல் உறுப்புகளோடு சேர்ப்பதுதான் சிருஷ்டி என்பது இதனுடைய பொருள். அதுவும் பரம கிருபையாலே எம்பெருமான் செய்தருளினதே தவிர ஒருவனுடைய வேண்டுதலுக்காக செய்ததன்று என்கிறார். அதற்கு பிறகு தானே இடந்து, அதாவது பிரளயத்தாலே மூடப்பட்ட பூமியானது என்னை மேலே எடுக்க வேணும் என்று விரும்பி கேட்டுக் கொண்டதற்கு இணங்கியா அதை உயரே எடுத்தார் அல்லவே கேவலம் தன்னுடைய கிருபையாலே எடுத்தார். இவர்கள் படுகிற துன்பு கண்டு ஆற்ற மாட்டாமையாலே தன்னுடைய மீதூர்ந்த கருணையாலே இந்த பூமியை உயர எடுத்தான். தானே உண்டு பிரளயம் வரப்போகின்றது என்பதை அறிபவர் எவரேனும் உண்டோ? எந்த வேளையில அழிவு நேரும்னு ஆருக்காவது தெரியுமோ? அப்படி எவரும் அறியாதிருந்த பொழுது பிரளயம் நெருங்குகிறது. இவர்களுக்கு அழிவு நேர்ந்து விடுமோ என்று உடையவனான தன்மையாலே உடைமைகளான அவைகளை தானே புஜித்து தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து என்பது பொருள். அதுக்கப்புறம் உமிழ்ந்து உள்ளே அந்த உள்ளே விழுங்கிய எல்லாம் அந்த வயிற்றுக்குள்ளேயே கிடந்து நோவுபடும் இத்தனையல்லது எங்களை வெளிநாடு காண புறப்பட வேணும் என்று யாருமே வேண்டாதிருக்க தானே உமிழ்ந்து பரம கிருபையாலே உண்ட உலகத்தை வெளியில் உமிழ்ந்தான். இப்படி எல்லா வகையான காத்தல் தொழில்களும் பண்ணுகையாலே தானே உலகெல்லாம் சர்வம் கல்விதம் பிரம்மா இதம் பிரம்ம, இந்த பிரம்மம்தான் சர்வம் கலு எல்லாமாக இருக்கிறதுன்னா பிரம்மத்தை தவிர வேறு பொருள் இல்லைன்னு சொல்ற அத்வைதம் நிற்காது. எல்லா பொருள்களுக்கும் வேறு ரட்சகன் இல்லாமையாலே நீயே ரட்சிக்க வேணும்
என்று பிரார்த்தித்தபடியினால் அச்சித்து சித்து எல்லாவற்றையும் தன் திருவுந்தியிலே வைத்து மூன்று தத்துவங்களும் ஒன்றாகும்படி நின்ற எம்பெருமான் என்பது இதனுடைய பொருள். இனி பாட்ட செவி. தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டு முழுந்து தானே ஆழ்வானே ஆழ்வானாயினீர் கோள்வாய் அரவணையான் தாழ்வாய் மலரிட்டு தாழ்வாய் நாடீரே. அதாவது இந்த உலகங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற ஒரே நீர் வெள்ளத்திலே மிடுக்கு பொருந்திய வாயை உடையனான ஆதிசேகனை படுக்கையாக உடையவனாய் கொண்டு ஆளுபவனான எம்பெருமானுடைய திருவடிகளிலே மலர்களை சமர்ப்பித்து நாள்தோறும் அவன் திருவடிகளை ஆசிரியுங்கள் என்பது பாட்டினுடைய சமுதாயார்த்தம். ஆபோ நாராயிதி புரோக்தாஹ ஆபோ வை நரசூனவஹ ஆயனம் தஸ்யதா பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதஹ என்றது சாஸ்திரம். அதாவது அழிவற்றவன் என்ற பொருளை தருகின்ற நரன் என்று சொல்லப்படுகிற பரமாத்மாவினிடத்திலிருந்து தண்ணீர் உண்டாயிற்று. ஆகவே தண்ணீர் நாரம் என்று சொல்லப்படுகிறது என்னும் அர்த்தம் உண்டு இந்த ஸ்லோகத்துக்கு. அந்த வழியாலே திருமந்திரத்துக்கு பொருள் உண்டு. திருமந்திரத்தை சொல்லிக் கொண்டு மலர்களை கொண்டு கைகூப்பி வணங்கி அவனை அடையுங்கள் என்கிறார். இதிலே கவனியுங்கள், நாராயண மந்திரத்திலே சதுர்த்தி நான்காம் வேற்றுமை நாராயண ஆய என்ற ஆய என்பது நான்காம் வேற்றுமை உருவு. அந்த நான்காம் வேற்றுமை உருவின் பொருளை அனுசந்திக்கு எண்ணி பார்க்கிற ஆச்சாரியர்கள் அஸ்மை காலம் சலாமபி சர்வத்ர சகலாஸ்வவஸ்தாசு ஆவிரதுர்மம சகஜ கைங்கரிய விஷயா என்று இதை பட்டரும் அஷ்டஸ்லோகியிலே எடுத்து காட்டுகிறார். அதாவது கைங்கரிய பிரார்த்தனைதான் இதனுடைய பொருள். அஸ்மை காலம் சகலமபி இந்த காலத்திலே எல்லாம் சர்வத்ர எல்லா இடங்களிலும் சகலாஸ்வவஸ்தாசு எல்லா நிலைகளிலும் ஆவிஷ்யு மம சகஜ கைங்கரிய தோ அவருக்கு எல்லாமே பிரார்த்தித்தன எனக்கு இயற்கையான கைங்கரியத்தை தருவதற்கு அடியேனுக்கு உடல் வேணும் என்று பிரார்த்தித்தன. ஆக இது நான்காம் வேற்றுமை உருவோ பெருமாள் திருவடிகளில்
கைங்கரியத்தை காட்டுகிறது. அதனாலே இங்கு சம்சாரிகளை நோக்கி பகவத் கைங்கரியத்தை செய்யுங்கள் என்று ஆணையிடுகிறார் ஆழ்வார். ஆழ்வான் இந்த சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாவற்றையும் தனக்கு அடிமையாக கொள்ளுகின்றவன் என்பது பொருள். ஆழ்வான் என்று கீழே சொன்ன அந்த அக்ஷரத்தை தான் இங்கு மறுபடியும் விரிவாக சொல்லுகின்றார். ஆழிநீராழ்வான், அதாவது இந்த ஆத்மாக்களை எம்பெருமான் அடிமை கொள்ளுகிற வகை எதுன்னா இதுதான். அதாவது காரணமாக விளங்குகிற ஜலத்திலே படைப்பதை நோக்கமுடையவனாய் திருக்கண் வளர்ந்தருளி ஆத்ம கூட்டங்களை பாதுகாத்தவன் என்பது இதனுடைய பொருள். அதுக்கு மேலே கோல்வாய்னா மிடுக்கை உடையவாய் என்றும் பொருள் பண்ணலாம். அல்லது எதிரிகளுக்கு மரணத்தை தருகிறவாய் என்றும் அர்த்தம் பண்ணலாம். கோல்வாய் மிடுக்கை உடையவாய்ங்கிற போது இந்த பிரகிருதியிலிருந்து அஞ்சாதீர்கள், ஆன்மாக்களே உங்களை விடுவிக்கிறவன் நான். இந்த பிரகிருதி என்னிடம் வாலாட்டினால் ஒட்ட நறுக்கி விடுவேன் என்று ஆத்மாக்களுக்கு நம்பிக்கையை தருகிற மிடுக்குடையவாய், அல்லது எதிரிகளாக இருப்பவர்களுக்கு கோல் என்றால் யமன், அவர்களுக்கு யமனானவாய் என்றும் பொருள் கொள்ளலாம். அவன் திருவடிகளிலே தாழ்வாய் மலரிட்டு ஆபோ நாரா இது புரோக்தாக. ஆபஹா, என் ஆபம்னா ஜலம் அர்த்தம். ஆபஹா நீர் என்பது நராக அழியாத ஆத்மாக்களை சொல்லும் சொல். ஆபா நாராயிதி புரோக்தாக என்றபடி திருமந்திரார்த்தம் சொல்லுகிறாரானால் ஆழி நீர் ஆழ்வான் என்று சொல்வதே போதுமாயிருக்க ஆழி நீர் ஆழ்வான் அரவணையான் என்ற இதை சொல்ல வேண்டுவானேன்னா அந்த எம்பெருமான் நம்மாலே எளிதில் ஆராதிக்க தகுந்தவன். அதாவது திருவடி வாரத்திலே கையிலகப்பட்ட பூக்களை பரிமாறுவதுதான் நாம் பண்ண வேண்டியது. இன்ன பூன்னு இல்லை, ஊமத்தம்பு எருக்கம்பு எது கிடைச்சாலும் சரி அவன் தாழ்வாய் மலரிட்டு அவன் திருவடிகளிலே சமர்ப்பிக்கணும். நல்ல நீலோத்பலம் செந்தாமரை இதுதான் வேணுங்கிறது இல்லை. ஊமத்தம்புவாயிருந்தாலும் அதை பக்தியால் குழைத்து இடுங்கள். அந்த பக்தி இல்லாதபடி தாமரை மலரையிட்டும் பயனில்லை. ஆகையாலே தாழ்வாய் மலரிட்டு அப்படி நாழ்வாய் நாடீரே. என்னைக்கு வாரத்துக்கு ஒரு நாள்னு ஏனைய மதத்தவர்கள் வைத்து கொண்டிருப்பது போல் அன்றியே
நாள்வாய் டெய்லி நாள்தோறும் அவனை பற்றுங்கள் என்கிறார். அதாவது அத்திருவனந்தாழ்வானுக்கு என்ன பேரு கிட்டி இருக்கிறதோ அந்த பேற்றினை நீங்களும் பெறலாம். என்ன பண்ணா? தாழ்வாய் மலரிட்டான். அவன் திருவடிகளிலே புஷ்பத்தை சமர்ப்பித்தால் நீங்களும் அந்த ஆதிசேஷன் பெறுகிற பேற்றினை பெறலாம்கிறார். நாள்தோறும் வணங்குங்கள். ஒரு தடவை வணங்குவதே போதுமானாலும் பல தடவை வணங்க சொல்லுவது எம்பெருமானை அடைவதற்கு சாதனமாக கருதி சொல்லுகிறாரா என்றால் இல்லை. தானே இனிய பொருளாக இருக்கின்ற எம்பெருமானிடத்திலே தன்னை அறியாது விழுந்து விழுந்து வணங்குகிறானாகையாலே இந்த சேதனனுக்கு இதுவே பொழுதுபோக்கு. இதை தவிர வேற வடகலையார் பல தடவை வணங்குகிறார். தென்கலையார் ஒரு தடவை வணங்குகிறார். ஒரு தடவை வணங்குவது அந்த எம்பெருமானுடைய மீதூர்ந்த கருணையை பார்க்கும் பொழுது ஒரு தடவை வணங்குவதே அவன் திருவுள்ளத்தை புண்படுத்தும். எங்கையாலே பல தடவை வணங்க மாட்டார்கள் தென்கரையார். வடகரையார் எழுந்திருந்து சொல்ற வரைக்கும் வணங்கி கொண்டே இருப்பார்கள். காரணம் என்னன்னு கேட்டா அந்த வணங்குதலே இனிமையான பயனாக இருக்கையாலே தொழிலும் இதுவேயாயிருக்கும். ஆகையாலே பல தடவை வணங்குகிற வடகலையாருடைய செயலும் தவறன்று. ஏன்னு கேட்டா எம்பெருமானுடைய இனிமையை உணர்ந்தவர்கள். அம்மா அருமையான அல்வா பண்ணிருக்கா, அம்மா அல்வாதா அல்வா, அவ அல்வா வந்துருவா, அல்வாதா அல்வாதா அப்படின்னு அல்வா வேணும்னா ஒரு தடவை தான்னா தரமாட்டாளா, பல தடவை ஏன் கேட்கிறான்னா அந்த அல்வாவினுடைய ருச்சியை அறிந்தவனாகையாலே அது வாய் ஒருவ பண்ணுகிறது. தாகம் உடையவனுக்கு தண்ணீர்னு கேட்டாலே கொடுத்துருவான். தண்ணீர் தண்ணீர் தண்ணீர்னு பல தடவை சொல்றது இவனுடைய ஆர்த்தியை காட்டுகிறது. எம்பெருமானுக்கு ஒரு தடவை வணங்குவதே போதும். ஆனால் அந்த திருவடியின் ருச்சி அறிவாரானபடியாலே பல தடவை அதை சொல்லுவதும் குற்றமன்று போக்கியம். ஆகையாலே ஒரு தடவை தான் சேவிக்கணுங்கிற தெங்கரையாருடைய பிடிவாதமும் தவறுதான் என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. பொண்டாட்டியே காப்பி தரலன்னா பல தடவை நாம அம்மா காப்பி காப்பி இருங்க நானே இன்னும் சாப்பிடலங்கிறான். அப்படி இருக்க சர்வஸ்மாத்பரன் விஷயத்திலே பல தடவை வணங்குதல் இருக்கிறதே இதுவே பொழுதுபோக்கு. ஆகையாலே நாள்வாய் நாடீரே என்கிறார். யாரை? அரவணையானை நாடீரே என்கையாலே திருவனந்தாழ்வான் பெற்ற பேற்றை
நீங்களும் பெறலாம் என்று காட்டுகிறார் இங்கே. ஏன்னு கேட்டா அந்த அரவணையானுக்கு என்ன பேருன்னா சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடல் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம், திருவார்க்கு அரவுன்னு பொய்கை பிரான் அருளை செய்தபடியே எம்பெருமானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்வதே மனோரதமாக இருக்கிறவனானபடியாலே இவனுக்கு சேஷத்துவமே நிரூபகமாக உடையவனாய் ஆதிசேஷன் என்ற திருநாமம் அமைந்தது போல நீங்களும் இந்த அருமையை பெறலாம், நாள்வாய் நாடீர் என்று இந்த பாட்டால் சொன்னார். பாட்டை செய் ஆழ்வானாழி நீர் கோழ்வாய் அரவணையான் தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. என்ன சுருக்கமாக சொல்ல வேண்டியவைகள் எல்லாவற்றையும் சொல்லுகிற அழகை காண்மின். தினந்தோறும் செல்லி மாறாத அழகு மாறாத பூக்களை கொண்டு பணியுங்கள், அப்பெருமானுடைய திருவடியை பாடுங்கள். இப்படி செய்தால் மோட்சம் பெறலாகும் என்பது இதனுடைய பொருள். இப்படி செல்வி மாறாத மலர்ச்சி மாறாத பூக்களை கொண்டு அவன் திருநாமத்தை மகிழ்ச்சிக்கு போக்குவீடாக சொல்லுங்கள். போக்குவீடு போக்குவீடுன்னு என்ன அர்த்தம்? சந்தோஷம் அதிகமாகிவிட்டால் அது உள்ளடங்காமல் பெருமாளை சேவிக்கிறான். அந்த சேவை இவன் உள்ளுக்குள்ளே தங்க முடியல. அதனால என்ன பண்றான்? நாராயணா நாராயணா நாராயணன்னு வாய் விட்டு சொல்லி தன்னுடைய ஹிருதயத்தை ஸ்தம்பிக்காதபடி தக்க வைத்துக் கொள்ளுகிறான். மகிழ்ச்சி அதிகமானாலும் உடம்புக்கு கேடு விளையுமானபடியினாலே அந்த எம்பெருமானுக்கு பூக்களை இட்டு எழுந்த மகிழ்ச்சிக்கு போக்குவீடாக அவன் திருநாமத்தை சொல்லுங்கள். நாராயணா கோவிந்தா அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி செய்வீர்களானால் இந்த ஆத்மாவினுடைய சொரூபத்துக்கு தகுந்ததான கைங்கரியத்தை பெறலாம் என்பது பொருள். நாடீர் நாள்தோறும் அதென்ன தினந்தோறும் நாட வேண்டுமா? ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் அப்படி வணங்கினால் போராதான்னா பசித்த போதெல்லாம் உண்ணுமாதோல வியாக்கியானத்தினுடைய சீர்மையை நோக்குங்கள். ஒருத்தனுக்கு பசிக்கின்ற பொழுதெல்லாம் ஏதாவது
நல்ல டிஃபன், அதுக்கப்புறம் 1 மணிக்கு 1 மணி நடுவில் நொறுகு தீனி, அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு ஒரு நொறுகு தீனி சுண்டல், அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு டிஃபன் காஃபி, அதுக்கப்புறம் ராத்திரி வேணுங்கிறது, அப்புறம் பால் என்று பசித்த போதெல்லாம் உண்ணுமா போல நாள்தோறும் நாடீர், தினந்தோறும் நாடுங்கள். எதை கொண்டு நாட வேண்டும்? வாடா மலர் கொண்டோ, அதாவது உங்களுடைய அபினிவேசத்துக்கு தகுந்ததான பூக்களை கொண்டு நாட வேண்டும். எதை கொண்டு? மலர்களை கொண்டு. மலர்கள்னா சாமான்யமா உங்களுடைய ஈடுபாட்டுக்கு தகுதியான, ஆசைக்கு தகுதியான பூக்களை கொண்டு. நீங்க எதை விரும்புறோ அதை விரும்பி ஏற்பவன் அல்லவா அந்த எம்பெருமான். மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து அதில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி, ஆர்வம் என்பதோர் பூயிட வல்லவர்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமே என்று பெரியாழ்வார் பாடி அருளினார். அதாவது ஆர்வம் எம்பெருமானிடத்திலே அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற ஆசை, அந்த ஆர்வத்தையே ஒரு மலராக அருளி செய்திருக்கிறார் பெரியாழ்வார் இங்கு. அதனாலே இங்கு வாடா மலர் என்று ஆர்வத்தை சொன்னதாகவும் கொள்ளலாம், அல்லது ஆத்மா என்கிற பூவினை அவன் திருவடிகளிலே சமர்ப்பித்து, இந்த ஆத்மா பூவான்னு கேட்டா எப்பெருமான் அணிகின்ற மணிவரைவ சௌரன் நித்ய ஹிருத்யோபி ஜீவா கலுகமதிரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் வேதாந்த தேசிகன் அழகுற காட்டுகிற ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். என்ன அர்த்தம்னா, அந்த எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிப்பதற்கு சிறந்த பூ உன்னிடமே இருக்கிறது. தோட்ட தத்துவம் தேடி போவேண்டாம். உன் ஆத்மாவாகிற பூவை அவன் திருவடிகளிலே சமர்ப்பித்து, இதுதான் முக்கியம். அதையும் சொல்லலாம். அல்லது அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரக என்று தொடங்கி சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோகோ பிரீதிகரம் பவேது கணக்கா 8 பூக்களை சொல்லி இருக்கிறார் விஷ்ணு புராணத்திலே பராசரர். அஹிம்சை ஒரு பூ, இந்திரிய நிகிரகம் புலன்களை அடக்கி ஆளுதல் ஒரு பூ. அதுக்கு இப்படி சொல்லிட்டு வந்து சத்தியம் மெய் அது ஒரு பூ. இந்த இந்திரிய நிகிரகம் புலன்களை அடக்குதல் இது ஒரு பூ. இப்படி 8 விதமான பூக்களை கொண்டு அவன் திருவடிகளை ஆராதியுங்கள். இந்த வெளி புஷ்பங்களை விட உட்பூக்கள் மிகச் சிறந்தவை அல்லவா? அந்த அஷ்டவித புஷ்பங்களைத்தான் ஆழ்வாரே கந்தமாமலர் 8 வாசனையுடைய புஷ்பங்கள் 8 இடுங்கள்னு சொன்னார்.
இனமலர் எட்டுமிட்டு என்றும் கூறினார். ஆகையாலே அவைகளே வாடாமலர்கள் என்று சொன்னதாகவும் கொள்ளலாம். செண்பக மல்லிகையோடு செங்கல் நீர் இருவாட்சி என்றாரே பெரியாழ்வான். செண்பகப்பூ, மல்லிகை பூ, செங்கல் நீர் பூ, இருவாட்சி மலர் முதலிய அழகிய பூக்களை கொண்டு என்றும் பொருள் உண்டு. ஆக பூக்களை கொண்டு என்ன பண்ணணும்? பாடீர் அவன் நாமம், அவன் திருநாமத்தை சொல்லீர், சொல்லுங்கள் என்று சொல்லாதபடி பாடீர், பாடுங்கள் என்று என்கையாலே என்ன தேர்றது? ஏதத் சாமதாயன்னாஸ்தே ஹாவு 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 ஊஹாவ் 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 ஊஹாவ். சாம வேதம் அல்ல, சாமகானம் இல்லையா? அப்படி என்று முக்தர்கள், அதாவது சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பரமபதம் போனவர்கள் சாமகானம் பண்ணுவது போல அவனுடைய திருநாமத்தை அன்புடன் பாடுங்கள். என்ன சனியன் 1 மணி நேரம் ஆச்சு இன்னும் முடிய மாட்டேங்கிறது, இட்லி ஆறி போடுமே அப்படின்னு சொல்லாதரா. திருநாமங்களை அன்போடு பாடுங்கள். நீங்க அன்போட பாடாட்டாலும் அந்த திருநாமம் பலனை தந்துவிடும். அன்புடன் பாடினால் இருக்கும் பொழுதே இன்பம் அல்லவா? நாராயணா நாராயணங்கிறத விட நாராயண 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 என்று இனிமையோடு பாடினால் கேட்கிற எம்பெருமானுக்கும் செவிகளை திறந்து கொண்டிருக்க வாய்ப்புண்டு. நாராயணா காத போட்டிருந்தாலும் அந்த நாமம் விடாது, வேலை செய்யும். வாச்ச பிரபாவம் போலன்னு வாச்சக பிரபாவம் அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். திரௌபதிக்கு புடவை சிறந்தது திருநாமமிரே, இதுதான் குலந்தரும் என்கிறபடியே சர்வாபேட்சிதங்களையும் தலை கட்டி கொடுக்குங்கிற மூச்சுப்படி இங்க ஞாபகத்துக்கு வரணும். ஆக பாடீர் அவன் நாமம். தகப்பனார் இன்னைக்கு உனக்கு சினிமாவுக்கு போட்டு காசு தரேன், நீ சகஸ்ர நாமத்தையும் சொல்லின்றா அப்பா ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துருப்பார். இவன் சொல்லிட்டு வருவான், விஸ்வம் விஷ்ணுவஷட்காரஹான்னு மெதுவா இடவெளி விட்டு ஒரு நாமமா சொல்லிட்டு இருப்பான். அப்ப அம்மா என்ன பண்ணுவா? அடா பண்ணியாச்சு, சூட ஆறுறதுக்குள்ள சாப்பிடும் அப்படின்னு கூட்டோன்னு இவனை விட்டுடுவான், புள்ளைய விட்டுடுவான். அதுக்காக பொண்டாட்டி திருவள்களை அடைவான். எதற்காக? அடைக்காக. அந்த பின்னின்று விஜயம் என்ன பண்ணுவான்? கிட்டு 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 கிட்டுன்னு சகசர நாமத்தை சொல்லிட்டே இருந்து அப்பா 2 அடை சாப்பிட்டு வரத்துக்குள்ளே தேவகி நந்தன பாபநாத முடிச்சிருவான். எம்பெருமான் என்ன எதிர்பார்க்கிறான்னா ஸ்ரத்தையோடு சொல்லுகிறானா, அதுதான் வேணும். பாடீர் அவன் நாமம்,
அப்படி பாடினால் என்ன ஆகும்னா மேலே இவன் அடையக்கூடிய புருஷார்த்தம் எது? மோட்சம். அந்த மோட்சம்ங்கிறது எந்த லோகத்துல கிடைக்கிறது? வைகுண்டமாகிற பரமபதத்துவம். அந்த பரமபதம், அந்த பரமபதத்திலே போனால் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த ஜீவாத்மா அப்படின்னு கேட்டா, உன்னாயாமி ஹோய் உன்னாயாமி ஹோய் பிராண் வர்தமா உன்னாயாமி இத்யேகாட்சரம் பிரம்மா ததேவ பிரவிஷதே தத் பிரம்மா 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 என்று உதாத்தங்களாக ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்து சாமத்தை பாடணும். பரமபதத்தில் இதைத்தான் பண்ணின்றிருக்காள். ஆக நம்பாடுவான்னு இருந்தான். திருக்குறுங்குடியிலே நம்பாடுவான். அவனுக்கு பேர் என்னன்னு தெரியல. எம்பெருமான் பார்த்து நம்மை பாடுவான்னு சொல்லிட்டான் அவனுக்கு. அதனால அவன் பேரை நம்பாடுவான். அவன் பஞ்சமன். ஒரு ஏகாதசி அன்று ராத்திரி, அதான் கைசீகம்னு இப்ப கொண்டாடுறோமே, அதான் கைசீகம் ஒரு ராகம், ஒரு பண். ராத்திரியில ஏகாதசி ராத்திரி திருக்குறுங்குடி எம்பெருமானை அந்த வீணையை கொண்டு பாடுவதற்காக கோவிலுக்கு போறான். அப்போ ஒரு பிரம்ம ராட்சஸ், அது ரொம்ப நாளா பட்டினியா இருக்கிற அப்படின்னாலே நல்ல உணவு கிடைத்தது. அது நரமாம்சம் சாப்பிடுறது தானே பிசாசு. நரமாம்சம் சாப்பிடுறவெல்லாம் பிசாசுன்னு சொல்லல, அவன் நரமாம்சம் சாப்பிடுவான். அதனால இவனை பிடிச்சு கொடுத்து ஒன்னு சாப்பிட போறேன்னு ஒன்னே, அப்பா நான் திருக்குறுங்குடி எம்பெருமானுக்கு பண்பாடுவதற்காக போகிறேன், நீ இங்கேயே இரு, பாடி முடித்தவுடனே உனக்கு உணவாக வந்து விடுகிறேன் அப்படின்னு நம்பாடுவான்னு சொன்னான். கைக்கு கிடைத்ததை விட்டுவிட்டு அது திரும்பி வரும் என்று நம்பி இருக்க நான் என்ன முட்டாளா? நீ வேற வழியா போயிட்டானா? அப்ப சபதங்கள் பண்றான் இந்த நம்பாடுவான். நான் திரும்பி வராமல் போவேனானால் இன்ன நரகத்தை அடைவேனாக என்று பல நரகங்களை சொன்ன உடனே இது போக விட்டு போனா, அன்று அந்த கைசிக பெண்ணையும் செஞ்சுருட்டி ராகத்தையும் அப்படி வீடியோல வச்சு ஆனந்தமா பாடினா, பாடிட்டு திரும்பி சொன்னபடியே வந்தான். பிரம்மரட்சஸே வந்து விட்டேன், என்னை உண்ணு. அவ பிரம்மராட்சஸ் நினைச்சது இவ்வளவு சத்தியசந்தனாக பகவானை பாடுபவனாக உயிரி ஒரு பொருளாக மதிக்காதவனாக இருக்கிற இந்த மகாத்மாவை உண்ணலாகாது, இவரை கொண்டு நம்முடைய சாபத்தை போக்கிக் கொள்ள வேணும் அப்படின்னு நினைச்சு ஒன்ன நான் விட்டுருவேன். நீ இன்று பாடினாயே கைசிக ராகம், அதனுடைய பலனைத்தான் வேண்டாம்.
நீ 2 மணி பாடினியே, அதுல ஒரு 15 நிமிஷ பலனைத்தான் வேண்டாம், 1 நிமிஷ பலனையாவது தான். அதுவும் மாட்டேன்னு ஒண்ணு அந்த நம்பாடுவான் திருவடியிலே விழுந்தது இந்த பிசாச்சு. உடனே என்ன ஆயிற்று? அவன் பிராமணனானான். யாகங்களை செய்யும் பொழுது மந்திரங்களை நடுவிலே விட்டு விட்டு சொன்னதனாலே பிரம்மரட்சசானே. கோவில் அஷ்டோத்திரம் பண்ணணும்னா 108 திருநாமத்தை சொல்லி புஷ்பம் சமர்ப்பிக்கணும். 12 திருநாமம் சொல்லி ஆட்சின்னு. இவெல்லாம் பிரம்மரட்சசா தான் பிறப்பான். இந்த அர்ச்சகன்லாம் ஆறா பிறப்பான் பிரம்மரட்சசா. 100 போறவனுக்கு பாவம் காசை கொடுக்க தயாரா இருக்கான். இவர்கிட்ட கொடுத்தா நல்லது செய்வதற்கு நம்பிக்கையில கொடுக்கிறான். இவன் அவன் கொடுக்கிற பணத்தை நம்பி கை வைக்கிறானே தவிர, பணத்தை நம்பி அதுல கை வைக்கிறானே தவிர அவன் நம்பிக்கையை வாழ செய்வதில்லையே. 10-12 திருநாமம் சொல்லி ஆட்சிங்கிறான். ஒரு நாள் அடியேன் போயிட்டேன். சுவாமி இந்த சமயத்துக்கு எழுதிருக்கேன். எம்பெருமானை வந்து சேவிப்பதற்கு இன்னும் நேரம் ஏதாவது கணக்கு இருக்கிறதா? இல்ல, பொழைக்கிற பொழப்புல மண்ண போட வந்துட்டீரே. 108 திருநாமம் சொல்லிட்டு இருந்தா 10 அர்ச்சனைக்கு 4 தானே பண்ணலாம், 6 போச்சேன்னா. அடே, நீ 108 பண்ண மறுபடியும் பிறக்க மாட்டடா, அந்த பலன் கிடைக்கிறது. ஒரு நாமம் சொன்னாலும் பலன் உண்டு. ஆனாலும் சங்கல்பம் வேற பண்ணின்ற அஷ்டோத்திர சதநாமார்ச்சனம் கரிஷ்யே. ஒரு சங்கல்பத்தை நீ மீற, ஏமாத்தற, எம்பெருமானை ஏமாத்தற, வந்தவனை ஏமாத்தற.